சினிமாவில் எத்தனையோ சேனல் இருக்குது. நான் வந்து முதல்ல கொஞ்சம் புரட்சிகரமான படம் தான் படம் எடுத்தேன், மக்கள் தான் ஹீரோன்ட்டு. ஆனால் அது அவ்வளோ தூரம் ஓடல. ஏன்னா அது வந்து அப்போ நான் வந்து என்னென்னா அப்செட் ஆகிட்டு கொஞ்சம் கேப் விட்டேன். ஒரு வருஷம் விட்டு மறுபடியும் ஜாப்புக்கு போனேன். அப்போ எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க, நீங்கள் வந்து நல்ல குடும்ப படம் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. இல்லைம்மா அது விசுவே குடும்ப படம்லாம் எடுத்தப்போ கொஞ்சம் இடையில ஓடலை. சம்சாருக்கு மின்சாருக்கு அப்புறம் ஓடல அவருக்கு. அந்த ட்ரெண்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் குடும்ப படம் ட்ரை பண்ணுங்க, நீங்கள் தான் நல்லா ஹியூமர்லாம் பண்ணுவீங்களா அப்படி. சரி, உங்களுக்காக என்ன பாவம், அவங்க சினிமாவில் டைரக்டர் ஆகணும்னு ரொம்ப விருப்பப்படுறாங்க இல்லையா. நான் ஒரு படம் பண்ணிட்டு வந்துட்டாவுனே அப்செட் அவங்களுக்கு. பாக்யராஜ் சார்கிட்ட போகிறாரு, டைரக்டர் ஆகிட்டாரு, வீடு வாசல் எல்லாம் வாங்கி கொடுப்பாரு, நாங்கள் நல்லா வாங்கி கொடுப்பாரு, ஃபேமிலி நல்லா ஆகிடுன்னு நினைக்கும் போது திடீர்னு புரட்சிகரமாக படம் எடுத்தார். நீங்களே ஏதோ புரட்சிகரமான படம் வந்துட்டாருன்ற ஒரு ஃபீலி. ஏன்னா எங்கூட இந்த பாண்டியராஜெலாம் நடிகர் ஆகிட்டார், பாக்கியராஜ் இந்த பார்த்திபன் கூட நடிக்கிறாங்க. ஆல்ரெடி சரி ஒய்ஃபுக்காக ஒரு ட்ரை பண்ணுவோன்னு ஒரு ஃபேமிலி படம், அதுதான் நான் முடிச்ச மாப்பிள்ளை ட்ரை பண்ணேன். அந்த படம் எடுத்தாங்க. தமிழில் 100 நாள், தெலுங்கில் சில்வர் ஜூப்ளி, கர்நாடகாவில் 100 நாள், ஹிந்தி, ஒரிசா, கபாஷ். ஆச்சரியமாக இருந்தது. நான் சினிமா விட்டு ஒதுங்குறேன், ஒய்ஃபு பிடிச்சி இழுத்து ஒரு ட்ரை பண்ண சொல்லுது. அவங்களுக்காக ட்ரை பண்ண போய் இப்போ மறுபடியும் பெரிய டேரக்டர் ஆகிட்டேன். அந்த ஒரு படத்துலேயே காரு, வீடு, அது இது ஒரே வீட்டுக்கு முன்னாடி ஒரே பேசுகிறாங்க கலாட்டம். அதனால சினிமா தான் வெற்றி பெற்றா நடக்கும்ல, எல்லாம் வந்துச்சு. அடுத்த படம் வந்து ஆரம்பிக்கிறேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு எனக்கு புரியல. சரி, பேர் வந்து பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்குன்னு வச்சு